இதே மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப்பு மாவு கொட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம முள்ளு தேன்குழல் செய்ய போகிறோம். முள்ளு தேன்குழல்னால் என்னென்னா முள்ளு முறுக்கு தான். இந்த மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பச்சரிசி, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. பச்சரிசி 1 கிலோனா கடலைப்பருப்பு 300 கிராம், பயத்தம்பருப்பு 200 கிராம். இந்த பயத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் தனித்தனியாக வறுத்துக்கணும். பச்சரிசியை வறுக்கக்கூடாது. 3ஐயும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்து சலித்து எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு டால்டா, ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 கப்பு வாட்டர். இதை நம்ம பிசைகிறதுக்கு முன்னால் எண்ணெயை கொதிக்க விட்டுக்குவோம். நம்ம வந்து டால்டாவுக்கு பதிலாக வெண்ணெயை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வெண்ணெய் டால்ட்டாலாம் ஆட் பண்ணுறது நல்ல டேஸ்ட்டுக்கு தான். நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டால்ட்டா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முள்ளு தேன்குழல் அச்சு, இது மகிழம்பூ அச்சுன்னு சொல்லுவீங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேகும். இல்லைன்ட்டா பெருசாக இருந்தால் தடி தடியாக உள்ளுக்குள்ளே மாவாக நின்றுக்கும். இந்த மாதிரி அச்சு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது முறுக்கு அழகாக சுற்றிக்க வேண்டியதான். பாருங்கள், ரொம்ப சின்ன அச்சாக இருக்கும். தேன்குழல்னால் உள்ளுக்குள்ளே குழல் குழல் போல் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கார முள்ளு தேன்குழல் செய்ய போகிறோம். கார முள்ளு தேன்குழல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே எப்படி இந்த முள்ளு தேன்குழலுக்கு மாவு எடுத்தோமோ அதே மாவு தான். எக்ஸ்ட்ரா நான் இதில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி செய்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. தேன்குழல் ரெடி ஆகிடுது. இந்த ஒரு மாவில் நம்ம 4 விதமான முறுக்கு செய்யலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வச்சுருக்க இடியாப்பாச்சு, நாடா ஆச்சு, அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பாச்சில் செய்யும் பொழுது அது ஓமப்பொடின்னு சொல்லுவோம். ஓமப்பொடி செய்யும் பொழுது கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணிக்கணும். மற்ற நாடா முறுக்குக்கு நம்ம அது மாதிரி செய்ய வேண்டியதில்லை. அப்படியே போட்டு இதே ஒரே மாவு தான் 4 விதமான முறுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. அது மாதிரி செஞ்சுக்கலாம்.